வேலை தொழிலில் ஆரம்பிச்சு வீடு வரைக்கும் ஒரு சேஞ்சஸ் ஒரு மாற்றத்தை செய்ய போகும் ஒரு கிரகம் 3 மாதத்துல. காரணம் 2 கிரகத்தின் தொடர்பை தாண்டி அந்த கிரகம் வரப்போகுது. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு தாங்க. இன்றைய பதில் அதை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. ஓம் ஸ்ரீம்லாய் வித்மிகை கலகஸ்தாய தீமிகை தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும் பூம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய துலாம் ராசிக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில சூரிய பகவான் வந்திருக்காரு. ஆடி மாதம் அப்படி பேர்ச்சி அடைஞ்சு ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு அந்த சூரியன் வருவாரு. அங்க உச்ச குருவோடு இணைவார். ஆடி மாதம் முழுவதும் உச்ச குருவோடு சூரியன் இணைந்திருப்பாரு. உங்களுடைய துலாமிற்கு அது 10ஆம் வீடாக அமையும். அப்போ 10ஆம் வீட்டுல 2 கிரகத்தினுடைய சேர்க்கை. அப்போ குருவினுடைய உச்சம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அரசாங்கத்தால் ஒரு நன்மை கிடைக்கும். அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அதுல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு அறிகுறியும் தென்படும். கண்டிப்பா உயர்ந்த அந்தஸ்து அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம் அவங்க மூலமா ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலை தொழிலில் நல்ல ஒரு பெயர் புகழ் அல்லது புதிய அதிகார அந்தஸ்துகள் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து அப்படியே ஆவணி மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே சூரியன் பேரிச்சி அடைஞ்சு தன்னுடைய வீடான சிம்ம ராசிக்கு வந்து அமருவாரு. ஆனா அங்க கேது பகவான் வந்திருக்கிறார். அப்போ லாபம் பெறுவதில் தடை இருந்திருக்கும். வேலையில ஒரு சம்பளம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல தடை இருந்திருக்கும். தேவையில்லாத மெடிக்கல் செலவு வந்துகிட்டே இருக்கும். சேர்த்துக்கூடிய பணம் காசு மெடிக்கல் செலவுக்கே போயிட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஆவணி மாசத்துல குறையும். பூர்வீக சொத்துக்களால் லாபமும் மெடிக்கல் செலவு குறைஞ்சும் வாழ்க்கையில நிம்மதியும் உடல் சுகமும் குடும்ப உறவுகளுக்கு ஒரு சந்தோஷமும் கண்டிப்பா நடக்கும். ஆவணி மாதத்துல கொஞ்சம் சேமிப்பு உயரும். ஓகேங்களா? அடுத்து அதே சூரியன் அப்படியே பேரிச்சடைஞ்சு புரட்டாசி மாதம் கன்னிராசியில வந்து அமர்றாரு. அது 12ஆம் வீடு துளாராசியில பிறந்தவங்களுக்கு. அந்த 12ஆம் வீட்டை சனிவன் பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ சூரியன் வேற வந்து அமர்றாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வருடம் எப்படியாவது ஒரு நிலத்தை வாங்கி ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ சொத்துக்களை உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. அல்லது சொத்துக்கள்ல பராமரிப்பு செலவு ஏற்படும். அல்லது மாமியார் வீட்டு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். கண்டிப்பா வீடு மனை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் செலவு இருக்கு. அது சுப செலவாக உங்களுக்கு அமையும். பெண்களாக இருந்தால் மாமியார் வீட்டுக்கு செல்வீங்க. அதாவது திருமணம் நடக்கும். அல்லது கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வரும். சரிங்களா? இதுக்குண்டான யோகமான காலகட்டமாக இருக்குது. இந்த சூரியனுடைய பேரிச்சியால் இந்த பலன்கள் எல்லாம் அடுத்த 3 மாதங்கள்ல உங்களுக்கு நடக்க போது. வாய்ப்பை பயன்படுத்திங்க. மிக முக்கியமா துலாம் ராசியில பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கோங்க. அதே போல கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலுமங்க அம்பாளுடைய தரிசனம் பண்ணுங்க. ஸ்ரீரங்கம் சென்று தாயாரை தரிசனம் செய்வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? தவறாம இதுல ஏதாவது ஒரு வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.